மரம் நடுதல் மற்றும் அவற்றை நாம் பேணிகாக்க வேண்டும். மரங்கள் நடுவது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். மரங்கள் காற்றின் தரத்தை மேம்படுத்துகின்றன என மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் திருமதி ஆர். ஹேமலதா அவர்கள் உரை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தளி சாலையில் தேசிய சட்ட பணிகள் ஆணையக்குழு மற்றும் தமிழ்நாடு மாநில சட்ட சேவைகள் ஆணைய குழுவின் சார்பாக பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மரக்கன்றுகள் நடவு செய்யும் பணிகளை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் திருமதி ஆர். ஹேமலதா அவர்கள் இன்று ஏப்ரல் 18, 2025 மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி வி. ஆர். லதா அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ச. தினேஷ்குமார் இ. ஆ. ப. அவர்கள் முன்னிலையில் மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணிகளை துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஒசூர் பவானி கிராண்ட பேலஸ் மண்டபத்தில் பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்கம் குறித்த விழிப்புணர்வு கருந்தரங்கை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து உரையாற்றினார். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் திருமதி ஆர். ஹேமலதா அவர்கள் பேசியதாவது: மாநில சட்ட சேவைகள் ஆணையம் சார்பாக பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் முதல் கட்டமாக மாவட்ட சட்ட சேவைகள், ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைகள் துறை சார்பாக ஒசூர் தளி சாலையில் முதல் கட்டமாக 250 மரக்கன்றுகள் நடவு செய்யும் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் மரக்கன்றுகள் நடவு செய்யும் பணிகள் நடைபெறவுள்ளது. இன்று இப்பகுதியில் மகிழம், இலுப்பை, பூவரசன், வேம்பு, அரசமரம், புளியன் போன்ற மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளது. மரம் நடுதல் மற்றும் அவற்றை நாம் பேணிகாக்க வேண்டும். மரங்கள் நடுவது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். மரங்கள் காற்றின் தரத்தை மேம்படுத்துகின்றன. மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நாம் சுவாசிக்கின்ற ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன. நாம் காடுகளை அழித்து கட்டிடங்கள், தொழில் சாலைகள் ஆகியவற்றை கட்டினோம். பிறகு தான் காற்றின் மாசுபடுவதை அறிந்து கொண்டோம். ஆகவே மரங்களை அழிப்பதால் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், பூமி வெப்ப மையமாதல், காற்றில் மாசுபடுதலை ஆகியவற்றை அனுபவித்தோம். தற்போது நமக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. மரங்கள் நடுவதால் காற்றில் இருந்து தீவிரம் விளைவிக்கும் மாசுகளை அகற்றி நமது இயற்கையான காற்று வடிகட்டியாக செயல்படுகின்றன. மரங்கள் மீண்டும் இயற்கையாக வளர முடியாத பகுதிகளில் மீண்டும் மரம் நடுவது வனப்பகுதியை மீண்டும் நிலைநாட்டவும் வன ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. ஆகவே மரம் நடுவது, அவற்றை பாதுகாப்பது நமது கடமையாகும். இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் சாதாரண மக்கள் தேசிய சட்ட சேவைகள் ஆணையம், தமிழ்நாடு சட்ட சேவைகள் ஆணையம் பற்றி அறிந்து கொள்வது, மேலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சட்ட பிரச்சனைகள் அன்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மத்திய மாநில அரசு திட்டங்கள் அவற்றை எவ்வாறு பெறுவது என்பதை அறிந்து கொள்ள உங்கள் மாவட்ட சட்ட உதவி மையத்தை நீங்கள் நாடலாம். மாவட்ட இலவச சட்ட உதவி மையம் உங்களுக்கு நீதிமன்றத்தில் வழக்காடுனர் மட்டுமின்றி மற்ற அடிப்படை உரிமைகளை அரசிடம் இருந்து பெற்று தருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பிடம், உண்ண உணவு மற்றும் குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அவசியம். குழந்தைகளை பொறுத்தவரை கல்வி பயில அரசு பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. எனவே அவற்றை நீங்கள் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் திருமதி ஆர். ஹேமலதா அவர்கள் உரையாற்றினார். தொடர்ந்து காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைமை குற்றவியல் நீதிபதி திரு கோகுல கிருஷ்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பி. தங்கதுரை, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திருமதி கவிதா, மாவட்ட வன அலுவலர் திரு பகான் ஜெகதீஷ் சுதாகரி, வ. ப. நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் திரு திருலோக சுந்தர், உதவி கோட்ட பொறியாளர்கள் திரு முருகன், திரு அன்பு எழில், திருமதி கவிதா, உதவி திட்ட அலுவலர் திரு சென்னகிருஷ்ணன், ஊரக வளர்ச்சித்துறை உதவி செயற்பொறியாளர் திரு சுப்பிரமணி, தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் திருமதி ஏ. கிருஷ்ணவேணி மற்றும் கிருஷ்ணகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், தொண்டு நிறுவன பிரதிநிதிகள், ஊராட்சி மன்ற செயலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
நிறைவாக மாவட்ட சட்ட சேவைகள் மைய செயலர் திருமதி ஜெயந்தி அவர்கள் நன்றியுரையாற்றினார். சார் 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 நீங்கள் வந்துடுங்க. வாங்க சார். మీరు పోయినా ఓకే. ஆனந்த் சார் சார் இன்னும் போயிடணும். குட்டி எடுத்துடுமா சம்பளம் சார் வேணும். ஓவர் செட் சார் ராமகிருஷ்ணா கொஞ்சம் கீழே. ఓకే సార్ రాండా గోవిందరాజు సార్ రాండా ముంచంద్రా దూరం నిలరప ఎలా மண்ணு மட்டும் கையில கொடுப்பாங்க. அது அப்படியே கொஞ்சம் தூரம் பண்ண இல்லைங்க எல்லாரும். முச்சந்திரா நரம்பு நல்லா நரம்பு அப்படி பாருங்க. ரிப்போர்ட் பண்ணி சரி கொஞ்சம் பேசுங்க. கதிர் நீ போன் எடுத்தாங்க இப்படி பாருங்க. நீங்க கொஞ்சம் இதா பண்ணுங்க. இல்ல அங்க கீழ போட பாப்போம். సార్ విపరీత డైలీ వచ్చి చూసుకోపోవాలా మీరు. మెయింటైన్ பண்ணோம் டெய்லி வந்து எங்க செடி வளர்ந்திருக்கா இல்லையான்னு. அந்தண்டு போகணும். அதோட பெனிஃபிட்ஸ் வரணும், உங்களுக்கு அதோட நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இங்கே இருக்கிற தாலுக் ஒசூர்லேயே வந்து கிருஷ்ணகிரிலேயே இருக்க கோர்ட்டு உங்களுக்கு நியர்பை இருக்கிற இடங்கள்லயும் இருக்கிற கோர்ட்ஸுக்கும் வரணும். இல்லை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எதுவாக இருந்தாலும் வேறு தானே உங்களுக்கு வேணுமா இல்லை வேணும் மேடம். மேடம் 6 மாசம் ஆயிடுச்சு மேடம், பேமெண்ட் போடல, அதுதான் பிரச்சனை மேடம். ஒர்க்கர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேமெண்ட் அக்டோபர் நீங்க வரல மேடம். இல்ல அதுதான் இங்கேருந்து வரணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரணும். அது வந்தோன்னே உங்களுக்கு அது கண்டிப்பாக அந்த பணம் உங்களுடையது உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதுக்கு உண்டான ஏற்பாடுக்கு கலெக்டர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. 100 ரூபாய் போட்டா எதுவுமே வராது. ஒர்க்கர்ஸ் சார் இப்போ 100 ரூபாய் கண்டிப்பாக சார் அது போட்டா என்ன வருது? அது நம்ம பண்ற வேலை வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வேலை கரெக்டான வேலை வந்து எடுத்துக்கிற மாதிரி. நீங்க எழுதி கொடுங்க. நாங்க வந்து அது எங்களுக்கு சம்பந்தப்பட்டதா இருந்ததா சட்ட பிரச்சனையா இருந்தா
நாங்கள் அதை நாங்களே தீர்த்து கொடுப்போம். அப்படி இல்லை மற்ற குறைகள் சம்பந்தமாகவும் நீங்கள் எழுதி கொடுக்கலாம். அது எந்த துறையோ அந்த துறைக்கு நாங்கள் அனுப்பி அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்லுவோம். மாற்றலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கேயே வாலண்டியர்ஸ் வந்து கோர்ட்லேயே இருப்பாங்க. பேராலீகல் வாலண்டியர்ஸ் அவங்கள்ட்ட அவங்க உங்களுக்கு எல்லா அம்மா இப்போ ஹைகோர்ட்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ குறைகள்லாம் கேட்டுக்கிடணும், உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. சொன்னால் 1098 என்ற எண்ணுக்கு செய்யலாம். பாதிக்கப்பட்ட முதியோர்கள் இருந்தால் இவர்களுக்காக Thank you, Lord. Therefore, the government welfare schemes இந்த நிகழ்ச்சி இப்போ நான் பேச போகிறது குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதல். புவி வெப்பமடைதல் என்னென்னா நம்ம பூமியோட மேற்புறத்தில் இருக்கிற சராசரியான வெப்பநிலையோட அளவிட சொல்கிறது தான் புவி வெப்பமடைதல். புவி வெப்பமடைதல் எதனால் ஏற்படுதுன்னா காடுகள் அழித்தல், மறுநாமே நிறையா வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸில் வர காற்றுகள் வந்து மாசு. பிறகு இந்த மாசு ஏற்படுறதுனால பல தாவரங்கள் உயிரினங்கள்லாம் அழிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு காரணமாக நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர் மட்டம் உயர்வு, மாசிலே வந்து 100 டிகிரி செல்சியஸ்லாம் ஏற்பட்டுருக்கு. இது எல்லாமே நம்ம கிரீன் கேஸ் ஹவுஸ் அப்படின்னு பயன்படுத்துகிற நம்மளோட தினசரி சரியான முறையில் கழிவுகள்லாம் இது பண்ணி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பற்றி நெகிழிகளை பயன்படுத்த வேண்டும். சிம்பிளாக சொன்னால் இப்போ நம்ம டே பை டே யூஸ் பண்ணுற மொபைல் லேப்டாப் இருக்கிறதுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது ஓசோன் லேயர். அந்த ஓசோன் லேயரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செடிகள் and all the Facebook and the video on that and the videos who the hospitals and the senior advocates and my friend advocates and other citizens here and all the sorts of food and the city. Happy to be here. I would like to say, I would like to Tamil. வள்ளலார் சொன்னாரு, வாழிய பயிர்